இருந்து நேருலேருந்து எத்தனை பேர், ராஜாஜி அவர்களிருந்து காமராஜர் அவர் வந்து எப்படி போற்றியிருப்பாங்க, ஒரு வட்டார தலைவரை எப்படி போற்றியிருப்பாங்க. காங்கிரஸ்ங்கிற ஒரு பேர் இயக்கம் அந்த காலத்தில் ஒரு இருக்கக்கூடிய அந்த பேர் இயக்கத்தை வந்து இங்கே அவர் தேவரோட கையில் தான் இருந்ததுங்கிறது மிகையாகாது. ஜெயலலிதா அம்மையார் பாராட்டி இருக்கிறாங்க. இப்படி தா பாண்டியன் கம்யூனிஸ்ட் பேரியக்க தலைவர் அவர் தா பாண்டியன் அவர்கள் பாராட்டி இருக்கிறார். தேவரையாவை யார் பாராட்டலைங்கிறீங்க. இப்படி இவங்கெல்லாம் எத்தனையோ தலைவர்கள், இவங்க அற்புதமான தலைவர்களே தேவரையாவை பாராட்டி இருக்கும்போது ஒரு மல்லர் அவர்கள் வந்து இப்போ ஒரு எல்லாருக்குமே தெரியும், அன்றைக்கி இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் தெரியும். ஆனால் வேற வழி இல்லாமல் அவரை கைது செய்து 15 மாதம் சிறையில் அடைத்து வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னா, அது மிகப்பெரிய ஒரு முதுகுலத்தினுடைய மிகப்பெரிய கலவரமாக மாறிடுச்சு, ஜாதி கலவரமாக மாறிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதி கொலைகள் நிறைய நடக்கிறதா இருந்து அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் வந்து திரு செந்தில் மல்லர் அவர்களுடைய பேச்சு வந்து நிறைய பேருடைய மனதை புண்படுத்தினதாக வந்து பொதுவெளிகளில் நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம கொஞ்சம் காலம் கடந்து பேசினா கூட இதை பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். செந்தில் மல்லர் வந்து ஒரு தேவேந்திர குலத்திற்கு ஆதரவாக பேசுகிறாருங்கிறது தவறு கிடையாது. ஒரு சில சமூகத்தை சார்ந்த ஆதரவாளர்களை வந்து நம்ம என்றைக்குமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில சமூகங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கத்தான் வேணும். அந்த சமூகம் உயரணும்னு நிறைய பேர் பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவரை நம்ம பாராட்டலாம், அது ஒரு தவறு கிடையாது. ஆனால் காலங்கடந்த பழைய வரலாறுகளை வந்து கொஞ்சம் திரிச்சு சொல்கிறதும், இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை, அவரோட சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் திரு தேவரையாவை பற்றி பேசினது எல்லார் மனசுலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு கோபத்தையும் வரவழைக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது. தேவரை பற்றி பேசும்போது ரொம்ப யோசித்து பேசணும். ஏன்னா அவர் ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு வந்து முதல்ல நமக்கு அந்த அளவுக்கு தகுதியுடையவர்களாக நம்ம அப்படின்னு நம்மளை முதல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கணும். ஒரு தேவருங்கிற ஒரு பெரிய ஒரு சமூக தலைவர் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சமூக போராளி அவரை வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு பொது இடம் கிடச்சிருச்சு. அப்படிங்கும்போது அவரை பற்றி நம்ம டக்குன்னு வந்து ஒரு அவதூறாக பேசுறது எந்த அளவுக்குலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்கு காலமும் வரலாறும் நிறைய எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. வரலாறில் பல விஷயங்கள் வந்து திரிச்சு கூறப்பட்ட வரலாறுகள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவரை பற்றி கூறப்பட்ட வரலாறில் எங்கேயுமே ஒரு திரிச்சு கூறப்பட்ட வரலாறுலாம் கிடையாது. ஏன்னா தேவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பல காலமோ பல நூற்றாண்டுகளுக்கு தங்கிய வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஆகவே எல்லாரும் இருந்த காலகட்டத்தில் இருந்தவர் தேவரையா. அப்படி இருக்கும்போது இவர் வரலாறை வந்து இவங்க இப்போது வந்து மாற்றி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அது எந்த அளவுத்தில் அது சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். ஏன்னா அவரை வந்து ஒரு வட்டார தலைவர்னு ஒரு பதிவு போடுறாரு. ஒரு வட்டார தலைவர் எப்படி வந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்லேருந்து காந்திஜியிலேருந்து நேருலேருந்து எத்தனை பேர், ராஜாஜி அவர்களிருந்து காமராஜர் அவர் வந்து எப்படி போற்றியிருப்பாங்க, ஒரு வட்டார தலைவரை எப்படி போற்றியிருப்பாங்க. காங்கிரஸ்ங்கிற ஒரு பேர் இயக்கம் அந்த காலத்தில் ஒரு இருக்கக்கூடிய அந்த பேர் இயக்கத்தை வந்து இங்கே அவர் தேவரோட கையில் தான் இருந்ததுங்கிறது மிகையாகாது. அப்படியாப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை வந்து காங்கிரஸ் இவங்க நம்பி கொடுக்கப்பட்டிருந்தது. எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. காமராஜர் அவர்களுக்கே வந்து ஓட்டு உரிமை இல்லை. அப்படிங்கும்போது அவர் ஓட்டு போகிறதுக்கான ஒரு வழிவகையை வந்து செஞ்சு கொடுத்தவர் தேவரையாருங்கிற ஒரு பதிவு உண்டு. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். அதுவும் இல்லாமல் அவர் துறவியா அப்படின்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணார். இப்போ துறவியா அவர் துறவியே கிடையாது அப்படிங்கிறார். இப்போ துறவினா எப்படி இருக்கணும், வாயிலிருந்து லிங்கங்க எடுத்து காமிக்கணுமா, இல்லை ஜர்க்கி வாசுதேவ் மாதிரி டான்ஸ் ஆடணுமா, இல்லை நடக்க முடியாதவங்களை எல்லாம் மேடையில் வந்து நடக்க வச்சு ஒரு அற்புதம் நிகழ்த்தி காமிக்கணுமா? இல்லை துறவினா என்ன அப்படிங்கிறது புரியல. துறவினா என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய அடிப்படை ஆசைகளை துறந்தவனே துறவி தான். அவர் என்ன ஆடம்பரமாக இருந்துட்டார், எவ்வளோ சொத்து பத்துகள் இருந்தால் கூட அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டு ஒரு சிம்பிளாக வாழ்ந்துட்டு வந்தார். அதுவே பெரிய துறவு தானே. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு ஆடை அணிகளில் நவநாகரிகம் இல்லாத ஒரு எளிமையான ஆடை அணிந்திருந்தார். அதுதான் துறவு. இதை விட என்ன துறவு வேண்டி கிடக்குது அவருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆய்வு இல்லாமல் ஏதோ நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான வரலாறுகளை வந்து வரலாற்றை வந்து மாற்றி கூறுறதுங்கிறது
மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவரை பாராட்டாத தலைவர்களே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டி இருக்கிறாரு. அதாவது கலைஞர் கருணாநிதி வாயில பாராட்டு வாங்குறதுங்களாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவரு பாராட்டி இருக்கிறாரு. மிகப்பெரிய கிருபானந்த வாரியார் பாராட்டி இருக்கிறாரு. ராஜாஜி ஐயா பாராட்டி இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் பாராட்டி இருக்கிறாங்க. இப்படி பாண்டியன் கம்யூனிஸ்ட் பெரிய தலைவர் அவர் பாண்டியன் அவர்கள் பாராட்டி இருக்கிறார். தேவரையாவை யார் பாராட்டலைங்கிறீங்க? இப்படி இவங்கெல்லாம் எத்தனையோ தலைவர்கள், இவங்க அற்புதமான தலைவர்களே தேவரையாவை பாராட்டி இருக்கும்போது ஒரு மல்லர் அவர்கள் இப்போ ஒரு இயக்கத்துக்கு ஒரு தன்னை ரெப்ரசன்டேட்டிவாக காமிச்சிக்கிட்டு அவர் தேவரை திருச்சி கூறுறதுனால இங்கே யாருக்கும் அது பெரிய ஒரு சின்ன சலசலப்பு கூட ஏற்படாது. அவர் ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே கண்டிப்பாக ரொம்ப அது ஒரு தர்ம சங்கடமாக நிற்கக்கூடிய இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். இவர் பேசுறது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, கூட்டமே இல்லை, கூட்டம் மீறி ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல இவர் பேசுறத கூட அவங்க சகிச்சுக்க முடியாமல் தான் நிற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த மாதிரி தேவரையா ஒரு பேசக்கூடியதுக்கு முதல்ல தகுதி இருக்கணும். அவர் ஒரு ஜாதிய தலைவர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு ஜாதிய தலைவரையெல்லாம் தாண்டிய ஒரு தலைவர், எந்த இடத்துலையும் தன் ஜாதிய அடையாளமாக காட்டிக்கல. அதாவது அந்த காலகட்டத்தில் முதுகுளத்தூர் நடந்த மிகப்பெரிய கலவரத்தை அடிப்படையாக வச்சு இவர் பேசுகிறாரு. அந்த கலவரத்தினுடைய வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரியாக தெரிஞ்சுக்கணும். கலவரம் எதனால் ஆச்சு, தேவரையா சொல்லி அந்த கலவரம் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். அன்னைக்கு இருந்த இமானுவேல் அவர்களுடைய கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு இருந்த சமுதாயத்தில் சமூக சண்டைகள் இருக்க தான் செஞ்சு. மறவர்களுக்கும் தேவேந்தரர்களுக்கும் சண்டை இருந்தது, நாடார்கள் வகுப்பினருக்கும் சண்டை இருந்துச்சு. இந்த கூட்டம் இந்த 3 சமூக மக்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இமானுவேல் அவர்கள் வந்திருக்கிறாரு, தேவரையா வராங்க, நாடார் சங்கத்தின் சார்பாகவும் வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அடுத்த நாள் இமானுவேல் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறாரு. இது ஒரு வன்மம். அந்த நிகழ்வுக்கு காரணமானவர்களை தான் நம்ம சாடணுமே ஒழிய இதில் தேவரையாக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவரை கைது செய்து 15 மாதம் சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா அது மிகப்பெரிய ஒரு முதுகுலத்தினுடைய மிகப்பெரிய கலவரமாக மாறிடுச்சு, ஜாதி கலவரமாக மாறிடுச்சு. அப்படிங்கும்போது அதே மாதிரி அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் தேவேந்திர குலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினரும் அதிகப்படியாக தேவரையாவுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்கிறது தான் உண்மை, வரலாற்று உண்மை. அதே மாதிரி நாடார் சமூகமும் தேவரையாவுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. இதை புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி, அதுவும் இல்லாமல் நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பேச வேண்டிய அவசியமே மல்லருக்கு தேவை கிடையாது. இன்றைக்கி தேவை என்ன, அந்த சமூகத்துக்கு, இப்போ தேவேந்திர சமூகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் பேசணும். அதாவது திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்துக்கிட்டால் கூட அவர் தேவரையாவை இது வரைக்கும் எதுவும் தவறாக பேசினதில்லை. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா எடுத்துக்கிட்டால் அவர் கூட தேவரையாவை பேசுனது கிடையாது. எல்லாத்தை விட பெரிய புரட்சியாளர் கூடிய திருமாவளவன் ஐயா கூட யாரும் அவரை பற்றி பேசுனது கிடையாது. அப்படி இருக்கும்போது மல்லர் இப்படி உடனடியாக இந்த மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்தை பொதுவெளியில் தேவரையாவை பற்றி பேசுறதுங்கிறது எந்த இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஐயாவை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும், அந்த வரலாறுகளை படிக்கணும். உங்களுக்கு பிடிக்கலாம் கூட தப்பில்லை, யாருக்கும் ஒரு தலைவரை பிடிக்கணுங்கிறது இங்கே நிர்பந்தமெல்லாம் கிடையாது. ஆனால் பிடித்த மக்கள், ஒரு தலைவரை பிடித்த மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாதுங்கிறத அந்த அடிப்படை அறிவு இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி சமூகம் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சமத்துவ சமூகமாக உருவாகிட்டு இருக்குது. உங்களுடைய போராட்டங்கள் எதை முன்னிருக்குன்னா உங்கள் சமூகத்திற்கான தோய்வு என்ன இருக்குது, அரசுகிட்டேருந்து என்ன மீட்டு பெற வேண்டும், அரசு என்ன ரிட்டர்னிப்பு பண்ணுறாங்க, மத்திய அரசா மாநில அரசா, இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் சமூகம் முன்னேறதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் கையெடுத்துட்டு போகணுமே ஒழிய இந்த வரலாற்றை தவறாக சொல்கிறதுங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய சமூகத்தினுடைய அவங்களுடைய மனதை கலங்கெடுக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு சொல்லப்போனால் இது ஜாதியத்தினுடைய திருப்பியும் ஒரு ஜாதிய கலவரத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய வாதங்களை யாருமே முன்வெளிக்கக்கூடாது. அவர் ஏதோ ஒரு காரணத்தில் பேசியிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க இப்போ மல்லர் மேலே நமக்கு இன்னும் தனிப்பட்ட எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியுமே கிடையாது. ஏதோ ஒரு உணர்ச்சி உத்வேகத்தில் அவர் பேசியிருந்தால் கூட அதற்கு கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா அவரும் சகோதரர் தான், எல்லாருடைய சகோதரர் தான் அவரும். ஆகவே ஏன்னா எல்லா மக்களும் ஒரு சமத்துவத்தோடு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு இனப்பிரிவினைகளை, ஜாதி பிரிவினைகளை யார் மனதில் விதைக்க வேண்டாங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். தேவரையாவை பேசுகிறதுக்கு முதல்ல அவர் அதாவது பர்மாவில் நடந்த மிகப்பெரிய கூட்டத்தில் தேவரையா பேசுகிறாரு. அங்கே பர்மா சங்கத்தினுடைய தலைவர் பாமோ அவரே சொல்கிறாரு, ஒரு இந்து சமத்துவ
புத்த மேதை அப்படின்னு தேவரை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட பல பல அறிஞர்கள் வாயிலிருந்து தேவரை புகழாதவர்களே கிடையாது. கலைஞர் கருணாநிதி அவர் முத்துராமலிங்க தேவர், முத்துங்கிறது ஒரு வீரராகவும் ராமலிங்கம்ங்கிறது ஒரு அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு, அவன் வீரமும் அமைதியும் நிறைந்த ஒரு நபர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு புகழாரம் வந்து தேவரையாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு சொன்ன தேவரையாவை பற்றி இப்படி ஒரு கீழ்த்தரமாக பேசியிருக்கக்கூடாது. மிக வருத்தம் அளிக்கக்கூடிய அது செயல் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து குற்றப்பரம்பரையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குற்றப்பரம்பரைன்னு ஒரு மறவர் குலத்தை அந்த பரம்பரையே பிரித்து வச்ச ஒரு சூழ்நிலை. அவர்களை பார்க்குற இடத்துல எல்லாம் கொன்று குவித்தார்கள் ஆங்கிலேயர்கள். அப்போ அவங்களுக்காக குற்றப்பரம்பரைகள் அதை எடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய போராட்டம் தேவரையா பண்ணியிருக்கிறாரு. இந்த போராட்டம் எங்கே போனால் எழுச்சி மிக்க கூட்டங்கள், பேச்சுகள். இதுக்காக அவர் உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம், வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. தேவரையா எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெருமகன் தேவரையா. அதற்கப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்று அவர் பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லாதனால எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சார். எங்கேயும் பேசக்கூட இல்லை, பேசாமலேயே ஜெயிச்சார். அந்த காலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த அரசர் சேதுராமன் அரசன்கிறவர், அவர் தான் மிகப்பெரிய சக்தி. அவர் வந்து நிற்கிறாரு. அவருக்கு எதிராக யாருமே எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் தேவரையா கொடுக்குறாங்க நம்பிக்கையோடு. அப்படி இருக்கும்போது இவர் சொந்த தகப்பனாரே தேவரையாவுக்கு எதிராக சேதுராமன் மன்னருக்கு பிரச்சாரத்துக்கு உதவியாக இருந்தார். அவரை எதிர்த்து நின்று ஜெயிச்சவர் தேவரையாங்கிற வரலாறு உண்டு. இந்த மாதிரி வரலாறுகளை சரியாக மக்கள் மனசில் நின்ன வரலாறுங்கிறது என்ன? ஒரு மக்கள் மனசில் நின்னவங்க, மக்கள் யாரை பிடிச்சிருக்கு, யாரை ஏற்றுக்கிறாங்கங்கிறது தான் வரலாறு. வரலாறில் முக்கியமாக போற்றத்தகுந்த தலைவர்கள்னு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட போற்றத்தகுந்த தலைவர்கள் தேவரையாவும் ஒருவருங்கிறது நம்ம சொன்னால் இங்கே மிகையாகாது. அதனால் மிகப்பெரிய தலைவர்கள் போற்றக்கூடிய இந்தியாவை மட்டும் இல்லை பல நாடுகளில் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அவர் தேவரையா அவர்கள். அவர் வந்து ஒரு தேவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை வச்சு ஒரு ஜாதி அடையாளம் கிடையாது. தேவருங்கிறது ஒரு இன அடையாளமோ ஜாதி அடையாளமோ கிடையாது. அது ஒரு காமன் சொல்லு. மிக ஒரு கிட்டத்தட்ட கடவுளுக்கு ஈக்குவலான சொல்லாக தான் அதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவரை வந்து இழிவாக பேசுகிறத இனிமேல் நிறுத்திக்கங்க. மல்லருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நம்ம அதை சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா மறைந்த தலைவர்களை வந்து எந்த தலைவரையும் இவர் மட்டும் இல்லை, எந்த தலைவர்களையும் மறைந்த தலைவர்களை அவமானமாக பேசக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களை விடணும் அப்படிங்கிறதா எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.